Good morning. Today we are going to see GE6757 Total Quality Management Unit IV, first chapter, Control Chart. Control chart, before going into control chart, we have to know the statistical fundamentals. The statistics is the term the science deals with collection, tabulation, analysis, interpretation, presentation of the quantitative data. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ங்க ஒன்றும் கிடையாதுங்க, புள்ளியியல் சொல்றோம் இல்லையா, டேட்டாவை குவான்டிஃபை பண்றது, கலெக்ஷன், டேபுலேஷன், அனாலிசிஸ், இன்டர்பிரிட்டேஷன், ப்ரெசன்டேஷன். ஸோ இது ஒவ்வொன்றுமே இட் டிபெண்ட்ஸ் ஆன் ப்ரீவியஸ் ஒன்ஸ் அக்யூரேசி. இப்போ டேபுலேஷன் எடுத்தால் கலெக்ஷன் கரெக்டாக இருக்கணும், அனாலிசிஸ் எடுத்தால் டேபுலேஷன் கரெக்டாக இருக்கணும், இன்டர்பிரிட்டேஷன் எடுத்தால் அனாலிசிஸ் கரெக்டாக இருக்கணும், ப்ரெசன்டேஷன் எடுத்தோம்னா இன்டர்பிரிட்டேஷன் கரெக்டாக இருக்கணும். ஸோ அதனால எல்லாமே கரெக்டாக பண்ணலன்னா சரியான ஒரு டாக்குமெண்டேஷன் ஒரு கிடைக்காது. டேட்டா வரலாறு முக்கியம் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி ப்ரீவியஸ் ஒன்ஸ் அக்யூரேசி அண்ட் கம்ப்ளீட்னஸ். டேட்டா கலெக்டட் பை தி டெக்னீஷியன் ஆர் ஆப்ரேட்டர், யாராவது கரெக்டாக பண்ணலன்னாக்கா அது ப்ராப்ளம் வந்துடும். டேபுலேட்டட் பை தி பேப்பர். அனாலிசிஸ், விசுவல் ஆர் கால்குலேஷன். Final results interpreted and presented assist the making of the decision concerning quality. இதில் ரெண்டு மெத்தட் இருக்குது கண்ட்ரோல் சார்ட்ல. ஆனால் மெஷர்ஸ் ஆஃப் சென்டர் டெண்டன்சி, மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்சன். அதில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா, மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சினா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் தி நியூமரிக்கல் வேல்யூ இன் பிட்வீன் த வேரியேஷன் பிட்வீன் த சென்டர். சென்டர்லேருந்து எவ்வளோ மாறி போகுது, முன்னாடி போறதா கீழே வருதா மேலே வருதான்னு பார்க்கறது தான் வந்து சென்டர் டெண்டன்சி. டெண்டரை பொறுத்து, அதாவது சென்டர்ல இருந்து எவ்வளவு வேரியேஷன் வருது அதை பார்க்கறது தானே வெளியே, மற்றபடி ஒன்றும் கிடையாது. 3 காமன் மெஷர்ஸ் எடுத்தீங்கன்னா அதில் வந்து ஆவரேஜ் இருக்கு, மீடியன் இருக்கு, மோட் இருக்கு. ஆவரேஜ் எல்லாத்துக்கும் தெரியும், சராசரி, சம் ஆஃப் தி ஆல் தி வேல்யூஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் வேல்யூஸ் வந்து சராசரி. Average is the sum of observation divided by the number of observations. Average is the sum of observation divided by number of observations. X bar is equal to summation of I1 to n xi by n. இது x bar எடுத்தீங்கன்னா ஆவரேஜ், என்னங்கிறது நம்பர் ஆஃப் அப்சர்வ் வேல்யூ, x by is the observed value. அடுத்து மீடியன். மீடியன்ங்கிறது ரெண்டுக்கு நடுப்புற எல்லா வேல்யூஸையும் அரேஞ்ச் பண்ணிட்டு நடுவில் ரெண்டு ஈக்குவலாக பிரிச்சோம்னாக்கா which comes in the middle, that is called MD. Value that divides a series of ordered observations so that the number of above is equal to number of below it. ரெண்டு பக்கம் பிரிக்கிறப்போ வலது பக்கம் இடது பக்கமா கம்பைண்டா இருக்கணும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, 3 4 5 6 8 8 10. இதுல இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3, 6 முத அரேஞ்ச் பண்ணிக்கணும், பிரிச்சிட வேண்டியதுதான். இது எடுத்தீங்கன்னா கீழே ரெண்டாவது எடுத்தீங்கன்னா 3 4 வச்சுட்டு 8 8 வச்சுட்டு 5 plus 2 வந்து 5.5. அடுத்தது மோடு. மோடுங்கிறது வந்து how many times it is repeats, frequency. Set of number is the value of the occur with the greatest frequency. எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, 3 3 4 5 5 5 7. இதுல 5 வந்து மோடு. ரெண்டாவது எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா ஒண்ணுமே ரிப்பீட் ஆகல, there is no mode. அடுத்தது பாத்தீங்கன்னா 105ம் 109ம் 3 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு, அதனால அதை மோடுன்னு சொல்றோம். அப்புறம் மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்சன். முதல் வந்து பாத்தீங்கன்னா மெஷர்ஸ் ஆஃப் சென்டர்ல இருந்து மாறுறது, அது மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்சன், அதாவது how far it is spreading the value, each side of the spread value. It describes how the data are spread out or scattered on each side of the central value. அதை ரேஞ்சுன்னு சொல்றோம், highest to lowest. R is equal to xh minus xi. xi is equal to highest observation, xl is equal to lowest observation. அப்புறம் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் நமக்கு தெரியும், ஆல்ரெடி பார்த்திருக்கோம். சிக்மா இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் 1 to n xi minus x bar by n minus 1. சார் எஸ் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், xi வந்து அப்சர்வ் வேல்யூ, x bar வந்து ஆவரேஜ் வேல்யூ, நம்பர் அப்சர்வ் வேல்யூ. இது நம்ம பார்க்குறோம். எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, ஒரு 2 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க, ஃபைண்ட் ஆவரேஜ், மீடியன், மோட், ரேஞ்ச், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃபைண்ட் ஆஃப் தி ஃபார்முலா. 7 வேல்யூ கொடுத்துருக்காங்க. x bar எல்லாத்தையும் கூட்ட வேண்டியது டிவைட் பை 7 போட்டால் 1.84. மீடியன் எல்லாம் வரிசையாக அடுக்க வேண்டியது 1.8 நடுவில் வருது, மிடில் ஸோ பிரிச்சோம்னா 1.8. மோடு 1.83 ரெண்டு வாட்டி ரிப்பீட் ஆகுது மோடு. ரேஞ்சு ஹையஸ்ட் டு லோயஸ்ட் 1.91 minus 1.78 0.13. Standard deviation is equal to
1.91 minus 1.84 the whole square plus போட்டு 7 minus 1 போடுவாங்க. இப்படி போகலாம். நீங்க சயின்டிஃபிக் கால்குலேட் எடுத்தீங்கன்னா டைரக்டாவே யூ கேன் கால்குலேட் தி ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ரெண்டு பார்ட் கம்மிங் டு லைன், பாப்புலேஷன் அண்ட் சாம்பிள். பாப்புலேஷன் எடுத்தீங்கன்னா டோட்டல் ப்ரொடக்ஷன் பர் டே இஸ் பாப்புலேஷன். ஒரு நாள் ஃபுல்லா பண்றது பாப்புலேஷன். போர்ஷன் ஆஃப் தி டே ஒரு 2 hours மார்னிங் 8 to 10 அது வந்து சாம்பிள். சாம்பிள் ஒரு சாப்பாடுனா ஃபுல் சாப்பாடுங்கிறது வந்து பாப்புலேஷன். சாம்பிள்ங்கிறது ஒரு பர்க்குங்கிறது சாம்பிள். ஸோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு மெஷர் ஆல் தி சாம்பிள் இஸ் ரைட் ஆல்சோ மெஷர் ஆல்சோ சாம்பிள் இஸ் ரைட். ரொம்ப ப்ரொடக்ஷன் போறப்போ நம்ம எல்லாத்தையும் மெஷர் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால சாம்பிள் எடுத்து பார்க்குறோம். சாம்பிள் மீன் எக்ஸ் பார், பாப்புலேஷன் வந்து மியூ. கம்பேரிசன் சாம்பிள் அண்ட் பாப்புலேஷன். சாம்பிள் எடுத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாப்புலேஷன் பராமீட்டர், எக்ஸ் ஆவரேஜ், இதுல மீன் வரும், எஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், இதுலேயே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வரும். இப்போ கண்ட்ரோல் சார்ட். வேரியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எனி வேரியேஷன் எந்த பொதுமே ஒரே மாதிரி இருக்காது. ஒரே மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். சம் டிஃபரன்ஸ் இருக்கும். மைனர் வேரியேஷன், நேச்சர் ஆஃப் லா. 3 வேரியேஷன் இன் பீஸ் ஆஃப் பார்ட் ப்ரொடக்ஷன் இஸ் அப்சர்வ். ஒன்று வந்து வித்தின் பீஸ் வேரியேஷன், ஒரே காம்பனண்ட்ல நிறைய டிஃபரன்ஸ் இருக்கிறது. பீஸ் டு பீஸ் வேரியேஷன், ஒரு பீரியட் சேம் பீரியட்ல ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க, அதில் வந்து வேரியேஷன் வருது. டைம் டு டைம் வேரியேஷன், டிஃபரன்ஸ் இன் டிஃபரண்ட் டைம்ஸ் ஆஃப் தி டே. எதனால வேரியேஷன் வருது? எக்யூப்மெண்ட்னால வரலாம், மெட்டீரியல்னால வரலாம், என்விரான்மெண்ட்னால வரலாம், ஆப்ரேட்டரால வரலாம். இன்ஸ்பெக்ஷன் வேரியேஷன்லேயும் கண்டுபிடிக்க வருது. கண்ட்ரோல் சார்ட் போறதுக்கு முன்னாடி ரன் சார்ட்னு ஒரு சார்ட் இருக்குது. ரன் சார்ட்டுங்கிறது வர்ற வேல்யூ அப்படியே என்ட்ரி பண்றது. 0 எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டுக்க வேண்டியது, டைரக்டா என்ட்ரி போட வேண்டியது, அவ்வளவுதான் வர்றதுதான். அதுல பாத்தீங்கன்னா ஒன்னும் கண்ட்ரோல்லாம் கிடையாது. You can know what is the status of your process. So run chart is a line graph of data plotted over time. By collecting charted data over time, you can find the trend of the pattern of process. Because they do not use the control limits, run charts cannot tell if the process is stable. However, they can show how the processing. இது என்னன்னு தெரியுமே ஒழிய அந்த ப்ராசஸ் வந்து கண்ட்ரோலா இருக்கான்னு நமக்கு தெரியாது, ஸ்டேபிளா தெரியாது. ரன் சார்ட் வந்து பாத்தீங்கன்னா பிகினிங் ஆஃப் தி ப்ராஜெக்ட்ல வந்து unreveals important information about the process before you can get enough data to create a reliable control limits. ஒரு இனிஷியல் சார்ட்னு வச்சுக்கோங்களேன், ரன் சார்ட். அடுத்தது கண்ட்ரோல் சார்ட். கண்ட்ரோல் சார்ட்ங்கிறது வந்து அதே ரன் சார்ட்ல we got to add upper specified limit or lower specified limit or upper control limit, lower control limit. எங்க யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராசஸ் கண்ட்ரோல்ல ஃபுல்லா யூஸ் ஆகுது. இதை வால்டர் ஸ்டூவர்ட் வந்து 1926ல இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. It is a graphic representation of the measured actual process data relative to the computed control limits. Aim to monitor the quality of process continuously. Sample போட்டிருக்கோம் பாருங்க, process control chart, graph of sample. X bar போட்டிருக்கோம், Y bar, Y axis போட்டிருக்கோம். Upper control limit, lower control limit. Upper specified limit, lower specified limit is total limit. அதுல இருந்து கண்ட்ரோல் வேல்யூ கால்குலேட் பண்ணி நம்ம போட்டுக்கிறது. அப்போ வித்தின் த லிமிட்ஸ்க்குள்ள வர்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ தட் கொஞ்சம் ஜாஸ்தி போனா கூட நமக்கு வந்து ரிஜெக்ஷன் வராது. என்ன யூஸ் கண்ட்ரோல் சார்ட்னால? லைன் கிராஃப்ஸ் யூஸ் டு ட்ராக் த ப்ராசஸ் ட்ரெண்ட் ஆர் பெர்ஃபார்மன்ஸ் இன் ஆர்டர் டு கண்ட்ரோல். ஒரு ப்ராசஸ் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கறது கண்ட்ரோல் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் தி ப்ராடக்ட். ஸோ கண்டினியூஸா மானிட்டர் பண்ணனால குவாலிட்டி இம்ப்ரூவ் பார்த்துக்கலாம். To reduce a certain unwanted cost. முதலே பார்க்கறனால unwanted cost கம்மியாகும். To find out the process capability கண்டுபிடிச்சிட்டு by reducing the variation, the process can be adapted. என்னென்னலாம் objective? Provide a basis for taking decision related to the acceptance and rejection of product. Product accept பண்ணலாமா வேணாமாங்கிறது வந்து டிசைட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. Determine and eliminate assignable causes of variation. அதாவது நம்மளால என்னென்ன வேரியேஷன் வரும்னு அனலைஸ் பண்ணிட்டு ஈஸியா எலிமினேட் பண்ண முடியுது. கான்ஸ்டன்ட்லி மானிட்டர் ஃபார் த ப்ராசஸ். ப்ராசஸ் வந்து கண்டினியூஸா மானிட்டர் பண்ணி கண்காணிச்சுட்டே இருக்க முடியுது. எவாலுவேட் த ப்ராசஸ் ஸ்டெபிலிட்டி ஸோ தட் த கண்ட்ரோல் ஆஃப் தி ப்ராசஸ். ப்ராசஸ் கேப்பபிலிட்டி ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் பண்ணிட்டு ப்ராசஸ் கண்ட்ரோல் பண்ணுது. டு இம்ப்ரூவ் த எக்ஸிஸ்டிங் ப்ரொடக்ஷன் ப்ரொசீஜர் பை அனலைசிங் கேப்பபிலிட்டி ஆஃப் மிஷின்ஸ் அண்ட் ப்ராசஸ். எல்லா மிஷினோட கேப்பபிலிட்டியும் கண்டுபிடிச்சோம்னாக்க எந்த மிஷின் எந்த யூஸ் பண்ணாலும் அனலைஸ் பண்ணிக்கலாம். டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் ஆல்டர் த ப்ரொடக்ஷன் ப்ரொசீஜர் ஆஃப் எனி ப்ராசஸ். எஸ்டாப்ளிஷ் பண்றது மட்டும் இல்லாம ஆல்டர் ப்ரொடக்ஷன் ப்ரொசீஜரையும் ஆல்டர் பண்ணிக்கலாம் பேஸ்ட் ஆன் தி வேரியேஷன். என்னென்னலாம் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் சார்ட்ஸ்? சார்ட் ஃபார் வேரியபிள், சார்ட் ஃபார் அட்ரிபியூட். அதனடா வேரியபிள் அட்ரிபியூட்னு பாக்குறீங்களா? வேற ஒன்றும் கிடையாது. வேரியபிள்ங்கிறது வந்து
நம்மளால மெஷர் பண்ண முடியும், குவான்டிஃபை மெஷர் பண்ண முடியும். லென்த் ஆஃப் தி ஷாஃப்ட், டெம்பரேச்சர், டென்சைல் ஸ்ட்ரென்த், வெயிட் ஆஃப் தி ப்ரெஷர் கேன் பி குவான்டிஃபைட் டைரக்ட்லி. அது எல்லாமே வந்து வேரியபிள். The quality characteristic is actually measured by the help of the instruments and recorded is called variable. Control chart for the variable requires measurement of quality characteristic of the continuously variable magnitude. The variable can measure the unit, length of the shaft, operational procedure, tensile strength, etc. Controls என்னென்ன சார்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பார் சார்ட் இருக்கு, சிக்மா சார்ட் இருக்கு, ஆர் சார்ட் இருக்குது. ஸோ வேரியபிள்னா என்னன்னு தெரியுங்களா? எதெல்லாம் நம்மளால பிசிக்கலா மெஷர் பண்ண முடியுமோ அது எல்லாமே வந்து வேரியபிள் தான், வேற ஒன்றும் கிடையாது. அடுத்தது கண்ட்ரோல் சார்ட் ஃபார் வேரியபிள் வந்து எக்ஸ் பார் சார்ட். சார்ட் ஷோஸ் த சென்டரிங் ஆஃப் தி ப்ராசஸ், இட் ஷோஸ் த வேரியேஷன் இன் தி ஆவரேஜிங் ஆஃப் தி சாம்பிள். அப்புறம் ஆர் பார் சார்ட்டுங்கிறது வந்து ஆர் வேரியேஷன் ஆஃப் ரேஞ்ச், அப்பர் லிமிட் டு லோயர் லிமிட் போகிறது. என்னென்னலாம் கண்ட்ரோல் சார்ட் எடுத்தீங்கன்னா UCL R is equal to D4 into R. இது வந்து டேபிள்ல இருந்து எடுக்கக்கூடியது வேல்யூ. LCL R அதுவும் டேபிள்ல இருந்து எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி டேபிள் கண்ட்ரோல் லிமிட், லோயர் லிமிட் கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம கொடுக்குற சார்ட் டாலரன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னாக்கா you can calculate the control limits, upper limit, lower limit கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த D3 D4 வந்து நம்ம லாகரிதமிக் புக்கில் எடுத்தீங்கன்னா ஆரோட வேல்யூ கிடைக்கும். இதே இது எக்ஸ் பார் சார்ட் போறப்போ x double bar plus or minus a to r, x double bar minus a to r. மீன் வேல்யூ பார்த்தீங்கன்னா summation of x bar minus k. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா a2 a2 வந்து it is directly taken from the chart, லாக் புக்ல அவைலபிள் இருக்கும், கண்ட்ரோல் பார்ட் சாப்பிட்டுக்கலாம். இது கண்ட்ரோல் சார்ட் ஃபார் லிமிட், கண்ட்ரோல் லிமிட் கண்டுபிடிக்கிறதுக்கான வேல்யூ. இது அப்பர் லிமிட், லோயர் லிமிட் கண்டுபிடிக்கிறதுனா எக்ஸ் பார் சார்ட்டுக்கு. கண்ட்ரோல் சார்ட் பார்ட் அட்ரிபியூட்ஸ். அட்ரிபியூட்டுங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க, இது வந்து குவாலிஃபிகேஷன் cannot be measured direct numerically and expressed based on the confirmation. அதாவது ஷேடிங், கோ நோ கோ, visual color, scratches, damage parts, so number of defects produced by the manufacturing process. எதுவுமே குவான்டிஃபை பண்ண முடியாது, குவாலிட்டி தான் பண்ண முடியும். இது என்ன சார்ட்னு பார்த்தீங்கன்னா requires determination of the whether the inspected parts may be accepted if they are conforming to the specification or rejected if they are non-conforming to the specification. எதுக்கு நீட் பண்றோம், எப்போ இந்த சார்ட் யூஸ் ஆகுது, ஏன் வேரியபிள் சார்ட் யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறப்ப சில சமயம் வந்து வேரியபிள் கண்ட்ரோல் சார்ட்ஸ் cannot be used for quality characteristics யூஸ் பண்ண முடியாது, அந்த பீரியட் யூஸ் ஆகுது. Preparing variable control chart found to be time consuming. The variable quantity characteristics found to be more. இப்போ நிறைய குவான்டிட்டி, நிறைய வேல்யூ கண்டுபிடிக்க முடியும், நிறைய வேல்யூ குவாலிட்டி கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குதுன்னா அது வந்து டைம் கன்சியூமிங் வந்து வேரியபிள். ஸோ அட்ரிபியூட் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இதில் என்னென்ன சார்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பி சார்ட்டு, என்பி சார்ட்டு, சி சார்ட்டு, யூ சார்ட்டு. ஸோ யூசர்ஸ் ஆஃப் தி கண்ட்ரோல் சார்ட்ஸ் ஃபார் அட்ரிபியூட்ஸ். இதில் பி சார்ட்டுன்னு இருக்கு, chart for fraction rejected or fraction defective as the non-conforming specification. இப்போ percentage of fraction of defectives இருக்குன்னு சொல்றது வந்து P chart. NP chart வந்து number of defectives, இவ்வளவு 100 காம்பனன்ட் இவ்வளவு defective components இருக்குன்னு சொல்றது fraction chart. C chartங்கிறது வந்து chart for number of defectsக்கு மட்டும் பண்ணக்கூடிய chart வந்து C chart. U chart எடுத்தீங்கன்னா number of defects per unit or non-conformities per unit. மொத்தம் 4 சார்ட் இருக்கு. P சார்ட்ங்கிறது fraction of defective போறது, NP சார்ட்ங்கிறது நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ்ஸ் போற சார்ட், C சார்ட்ங்கிறது நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ். டிஃபெக்ட்ங்கிறது ஒரே ஒரு எரர், டிஃபெக்டிவ்ங்கிறது மல்டிபிள் எரர் வந்து ஒரே காம்பனன்ட்ல இருக்கலாம். எக்ஸாம்பிள் ஒரு காஸ்டிங் எடுத்தீங்கன்னா ப்ளோ ஹோல்ஸ் இருக்கு, பட் நிறைய இருக்கலாம், அது மாதிரி கண்டுபிடிக்கிறது. ஸோ இதுல 5 டேர்ம் இருக்குது. டிஃபெக்ட்னா ஒரு எரர், defectiveனா the component having defect is called defective. So P chart வந்து percentage of defectives அது கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து P chart. NP chartங்கிறது number of defective எவ்வளவு இருக்கு ஒரு காம்பனன்ட்ல. C chart வந்து number of defects. U chart வந்து number of defects per unit or non-conformities per unit கண்டுபிடிக்கிறதுக்கு. நம்ம வந்து types of selection of எப்போ சூஸ் பண்ண முடியும். ஸோ 2 சார்ட் சொன்ன மாதிரியே வேரியபிள், அட்ரிபியூட் ரைட் சைடு போட்டிருக்கோம். விச் சைடு? லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா சப் குரூப் சைஸ் அவைலபிள் இருக்கா, எண் வந்து 10க்கு மேலே இருந்தா யூ கேன் கோ ஃபார் எக்ஸ் பார் அண்ட் எஸ் சார்ட். 1 to 10க்குள்ள இருக்கா யூ கேன் கோ ஃபார் எக்ஸ் பார் அண்ட் ஆர் சார்ட். எண் வந்து ஒரே காம்பனண்டா எம்ஆர் சார்ட் போடலாம். அட்ரிபியூட் போறப்ப கவுண்டிங் டிஃபெக்ட்ஸ் ஆர் டிஃபெக்ட் கவுண்ட் பண்றோம். டிஃபெக்டிவ் சார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் சாம்பிள் சைஸ் எஸ் ஆர் நோ. என்பி சார்ட், பி சார்ட்ஸ் ஒன்லி ஃபார் டிஃபெக்டிவ்ஸ்.
டிஃபெக்ட்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணீங்கன்னா சி சார்ட், யூ சார்ட், கான்ஸ்டன்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, செஸ் ஆர் நோ. கான்ஸ்டன்ட் சாம்பிள் சைஸ்ன்னு போறப்போ என்பி சார்ட், பி சார்ட். கான்ஸ்டன்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, கான்ஸ்டன்ட் ஆப்பர்ச்சுனிட்டி போறப்போ யூ கேன் கோ ஃபார் சி சார்ட் அண்ட் யூ சார்ட். இது நம்ம வந்து எக்ஸாம்பிள் வந்து அடுத்த எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இதோட நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல நம்ம கண்டினியூ பண்ணலாம்.